ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மூணு இயர். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னுக்குட்டி உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி 2026. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பிம்பிள்ஸால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஈஸியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு கிளைட்டமைசின் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் பார்மசி கடையில், உங்களை சுற்றி இருக்க பார்மசி கடையில் கிடச்சிச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 60 rupees கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கு டபுள் மடங்கு தான் இந்த ப்ரைஸ். இந்த ஆக்னி ஸ்டார் க்ரீம் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 130 rupees கிட்ட வருது. அதனால தான் அதை மெயினாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால, அஃபோர்டபுள் அது போக வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பொருள். எனக்கு நிறைய பிம்பிள் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு. அந்த பிளாக் எல்லாத்தையுமே இந்த ஜெல் யூஸ் பண்ணுறது மூலிமா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய க்ரீம் இதுலேயே, அதாவது இந்த பேக்கேஜிங்லேயே 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட 3rd பேக்கெட். ஸோ இந்த பேக்கெட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட். இதுக்கு முன்னுக்கூட்டி இருந்த பேக்கெட் இதுதான், ஆக்னி ஸ்டார். தெரியுதா? இந்த பேக்கேஜிங் தான் முன்னே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இது இருக்குது. அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. ஓகே, இது வந்துட்டு 3rd பேக்கேஜ். இதுலேயுமே நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்காக வந்துட்டு நான் அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 130 rupees கிட்ட தான் வருது. தெரியுதா எவ்வளோத்துக்கு காலி பண்ணியிருக்குன்னு? இந்த அளவுக்கு ஹாஃபுக்கு மேலே தான் மறந்துருக்கு. ஓகே, இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, பெரிய பிம்பிளாக இருந்தாலும் சரி, குட்டி பிம்பிளாக இருந்தாலும் சரி, சூப்பராக ஒர்க் ஆகும். அது போக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெட்னஸ், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிவிட்ரும். அதுக்கப்புறமா மெயினாக இது எனக்கு வந்து எந்த இடத்துல பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபேஸில் பிம்பிள் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபேஸே அப்படி வந்துட்டு ஈக்குவலாக அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தராக பண்ணி விட்டுச்சு. அதனால் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், முதுகில் எல்லாத்துக்கும் வந்து குட்டி குட்டி பிம்பிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சரியாக தண்ணி குடிக்காதனாலையும் உடம்புல இருக்க சூடுனாலேயே அந்த பிம்பிள் வருது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வர்றதுக்கான காரணம் எல்லாம் ஓகே தான். ஆனால் போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னி ஸ்டார் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஆக்னி ஸ்டார் க்ரீம் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. செஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், அப்புறம் வந்து முதுகு சைடில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மருந்து வந்து சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறமா இந்த ஆக்னி ஸ்டார் க்ரீமில் வந்துட்டு என்னென்ன மாலிகூல்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கிளைட்டமைசின், அதுக்கப்புறம் வந்து நிக்கோட்டினமைடு அப்படிங்கிற 2 மாலிகூல்ஸ் இருக்குது. இந்த மாலிகூல்ஸ் மெயினாக இதில் இருக்கக்கூடிய கிளைட்டமைசின் அப்படிங்கிற அந்த மாலிகூல் வந்து தான் உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸை கொல்றது. அதே மாலிகூல் தான் இந்த கிளைட்டமைசின்லேயும் இருக்கும். தெரியுதா? சரி, நான் பிக் ஆட் பண்ணுறேன். இது 2த்துலேயுமே இந்த கிளைட்டமைசின் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு கிளைட்டமைசின் பாஸ்பேடாக இருக்குது, இதில் கிளைட்டமைசின் மட்டுமே இருக்குது. பர்சன்டேஜ் எல்லாமே 1% அந்த அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை விட இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நான் பார்மசி கடையில் போய், பெரிய பார்மசி கடையில் போய் கேட்கும் போகும்போது இந்த க்ரீம் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். கேட்கும் போகும்போது, இம்மா இதை விட உனக்கு இதுதான் சூப்பராக இருக்குது, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் சரி ஓகே நம்ம இதையும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் நமக்கு சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமா அப்படின்ட்டு. சைட் எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொத்து விடுற மாதிரி, லைட்டாக வந்து தோலை பீலாகி வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்னஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்படி வந்து போரோலின் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் ஆட் பண்ணுறேன். போரோலின் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நிறைய பேர் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால, சரி நமக்கு எதுக்கு போட்டு பிரச்சனைக்குள்ளே போவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீமை வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். எப்படின்னா, மார்னிங்கும் நைட்டும் 2 டைம் யூஸ் பண்ணணும்.
ட்வைஸ் அ டைம். ஓகேவா? ட்வைஸ் அ டைமில் வந்து நீங்கள் காலையில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நைட் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கூட்டி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. நல்லா சோப் போட்டு அப்படின்னா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல வந்துட்டு பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக எடுத்து தேய்ச்சி விடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடக்கூடாது. எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் இது வச்சுருக்கு. அந்த ரூல் இது ஒன்று தான். ஓகே, நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் காலையில் போடுறதுப்பா. ஓகே, நான் காலையில் போடுறதுக்கப்புறமா வெளியில் கிளம்பி போகும்போது என் ஃபேஸில் வந்து இது வச்சுருக்கேன்னு தெரியுமே, ஜெல் டைப் இருக்குது தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது தான். சரி, ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லைட்டாக எந்த இடத்துல பெரிய பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக போடக்கூடிய காம்பேக்டோ என்னமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் சரி கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு போல் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ காலையில் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும், நைட்டு போடுறது கரெக்டான அளவில் இருக்கும். வச்சுட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா வச்ச இடம் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் லைட்டாக அப்படியே தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா பிறுபிறுன்னு உதிர்ந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது. ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. பட் அளவுங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்னி ஸ்டார் குட் ஃபார் ஸ்கின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஷோர், கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை. இப்படிய க்ரீமில் பெஸ்ட்டான க்ரீம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், பேட்ச் டெஸ்ட். இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும். வந்து ரெட்னஸ் எதுவுமே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆக்னி ஸ்டார் க்ரீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்க பாக்டீரியாவை எல்லாத்தையுமே கொண்டும், செகண்ட் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். சீபம் ப்ரொடக்ஷன் எப்படி ஆகும், கண்ட்ரோல் ஆகி சூப்பராக உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் விளைஞ்ச ஃபேஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிரும். அதுக்கப்புறம் ரெட்னஸை போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடைச்சிருக்கு அப்படின்னா அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி கடைசியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ரிசல்ட் எப்போ தெரியும், எனக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் எப்போ குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1 or 2 வீக்லேருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 2 to 4 வீக் எடுத்துக்கிடலாம் உங்களோட பிம்பிள் இருக்கிற சைஸை பொறுத்து. ஆனால் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பரான ரிசல்ட்டு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னுக்கூட்டி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வந்து போரோலிங் பற்றி நிறைய ஐடியாஸ் ஏதாவது தெரியும், இல்லை அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாட் ஃபெல்டட். பாய்.